ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அப்பம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 3/4 கப் வெல்லத்தை வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா கொதிக்கட்டும். இந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை, இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சாலே போதும். பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும், நல்லா ஆறணும். இப்போ நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு பச்சரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பால் பச்சரிசி அளந்தோமோ அதே கப்பால் தான் வெல்லம் வந்து அளந்துருந்தோம். 1 கப் அரிசிக்கு வந்து 3/4 கப் வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க. சுத்தமாக வடிச்சிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நம்ம தண்ணி சேர்க்காம வெல்லம் வந்து பாகு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பாகை வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தூசி எதுவும் இருந்தால், தூசி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா இந்த மாதிரி மையம் அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த வாழைப்பழமாக ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு அப்படியே மாற்றிடுங்க. இப்போ நமக்கு வந்து அப்பம் செய்கிறதுக்கு வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆகிறதுக்காண்டி நம்ம வந்து இதில் வந்து தேங்காய் வந்து வறுத்து சேர்க்க போகிறோம். ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்க தேங்காய் வந்து இதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து நீங்கள் மாவோட கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஆனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும்போது நல்லா வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து தேங்காய் வந்து கடிபடும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. மாவோட சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கும் ஏலக்காவும் சேர்த்து பவுட்ரு பண்ண பொடியை வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்பம் செய்கிறதுக்கு நமக்கு இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. உடனே வந்து அப்பம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை ஊற வைக்கலாம் தேவையில்லை. ஒரு கடாயில் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 கரண்டி அளவு மாவு எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி உப்பி வர ஆரம்பிச்சிரும். சமையல் சோடாலாம் எதுவுமே சேர்க்காம எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் வந்து சீக்கிரம் கருகிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். இந்த சாஃப்டான அப்பம் ரெசிபியை இந்த கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.